அதாவது உண்ணாவிரதம் இருந்தால் தான் உண்ணாவிரதம் இருக்கிற வழக்கம். உங்களால் உண்ணா நோன்பு கடைபிடிக்க முடியுமா? ஒரு வேளை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியுமா? ஒரு நாள் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் தான் உங்களால் நீங்கள் தைரியமானவராக இருக்க முடியும். சாப்பிட்றது வேலை தவறாமல் சாப்பிட்றது ஒன்றும் தைரியம் கிடையாது, பயந்தாங்குழித்தனம், அது கோழைத்தனம். இன்றைக்கி இப்போ மக்கள் ஏன் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க? ஏன்னா 3 வேளையும் சாப்பிட்ணுல்ல, அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும். அதனால தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க. எப்படியாவது அந்த பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படின்னு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ எதுக்கு காரணம், இவங்க 3 வேளையும் சாப்பிட்டாகணும் அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. இப்போ தைரியமானது எப்படின்னா, என்னால் பசியை தாங்கிக்க முடியும், நான் எதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்? பசி தானே, அதாவது இங்கே எனக்கு என்ன கிடைக்குதா தேடிக்கிறேன், இங்கே எனக்கு எதுவும் கிடைக்கலன்னா நான் பட்னியாக கூட இருந்துக்கிறேன். ஒரு வேளை பட்னி, ஒரு நாள் 2 நாள் கூட நான் பட்னியாக இருப்பேன். அதுக்காக இந்த பசிக்கெல்லாம் பயந்துக்கிட்டு, இந்த பட்டினிக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி அதான் தைரியன்றது. ஒரு பட்டினி கிடக்கிறது ஒரு தைரியம். அது இன்றைக்கி ஏன் மனிதர்கள் நாடோடித்தனமாக அங்கே போகிறான், இங்கே போகிறான், அமெரிக்காவில் போகிற, அங்கே போகிறது, இங்கே போகிறது, நிலாவில் வேலை கிடச்சா கூட நிலாவிலையும் நிலாவில் ஏதாவது வேலையை உருவாக்கிட்டாங்கன்னா அங்கேயும் போய் வேலை பார்க்க போவாங்க. காரணம் பசியை பார்த்து பயம். ஒரு நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படின்னா அதுக்கு தைரியம் தேவை. நாடோடித்தனமான வாழ்க்கை இருக்குல்ல இன்றைக்கி, இது ஒரு பயம்தான் காரணம். இது ஒரு பயத்தில் ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும். இந்த ஊரில் தான்ப்பா நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய மண், இந்த மண்ணை விட்டு நான் வரமாட்டேன். இந்த மண்ணில் இருந்தால் உனக்கு சாப்பாடு கிடைக்குமா, எப்போதும் உனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கல, நான் சமாளிச்சுக்குவேன். இந்த மண்ணிலே எனக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி பண்ணுவேன். அப்படி கிடைக்கலனா ஒரு வேளை நான் பட்டினியாக கூட கிடப்பேன், ஒரு வேளை நான் ஒரு நாள் 2 நாள் கூட பட்டினியாக கிடப்பேன். அந்த தைரியம், அதுக்கு தைரியம் தேவை. ஐயோ என்னால் பட்டினியாக கிடக்க முடியாது, என்னால் ஒரு வேளை கூட பட்டினியாக கிடக்க முடியாது, ஒரு நாள்லாம் வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான், ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா அதுக்கு தேவை. அப்போ எப்போவும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும், சாப்பிடாமல் நான் இருக்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற ஒரு வேலை, அதுக்கு சவுதி அரேபியாவில் ஒரு வேலை இருக்குது, அப்படியே இருக்கா, அங்கே போனால் உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், அப்போ நீ 3 வேளையும் சாப்பிட்லாம், உன்னுடைய பிரச்சனைக்கு அங்கே தீர்வு இருக்குது, அப்படியே அந்த ஓடு பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போயிடணும். இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது, இந்த ஊரில் இருந்தால் நான் பட்டினி கிடக்க வேண்டியதுக்கு வரும், பட்டினி கிடக்க வேண்டிய நிலமை வந்தாலும் வரும், அதனால் பட்டினியெல்லாம் என்னால் கிடக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து போய் எங்கேயாவது வேலை கிடைக்குதா, ஏதோ ஒரு வேலை அங்கே அவங்க அவமானப்படுத்தினா என்ன, அசிங்கப்படுத்தினா என்ன, ஒட்டகம் மேய்க்க விட்டா என்ன, அல்லது கக்கூஸ் கழுவ விட்டா என்ன, அவங்க அடிப்பாங்க. அதாவது வெளிநாட்டில் வேலைக்கு போகிறீங்களா, அங்கே உள்ள ஓனர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான, சவுதி அரேபியா கோயத்துக்கெலாம் போகிறாங்க பாருங்கள், சிலர் வீட்டு வேலைக்கெலாம் போவாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ டெரராக இருப்பாங்க, 2-3 பொண்டாட்டி கட்டுற ஆள்கள், அவங்கெல்லாம் ரொம்ப டெரராக இருப்பாங்க. கோவம் தான் டப்புன்னு அடிச்சு விட்ருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது, தைரியமாக அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. பாருங்களேன், வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கிறாராம், அவர் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆளை வரவழைக்கிறாங்க. படித்தவங்கலாம் இங்கே படித்தவங்க, அவங்க வீட்டு வேலைக்காரங்க, எவ்வளோ திமிர் பாருங்கள். அது மாதிரி நம்ம ஒரு சுயமரியாதையோடு இருக்கணும்னா தைரியம் தேவை, பட்டினி கிடக்கிற அந்த தைரியம் தேவை. என்னால் பட்டினியே கிடக்க முடியும் அப்படிங்கும்போது நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும், நான் எதுக்கு இன்னொரு ஊருக்கு போகணும், நான் இந்த ஊரில் தான் இருப்பேன், இந்த நாட்டில் தான் இருப்பேன், இது என்னுடைய மண் அப்படின்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன், என் ஊர்லேயே நான் எப்படி இருக்க முடியும், நான் படிக்கிறக்கா இன்னொரு ஊருக்கு, ஓகே, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ தமிழ்நாட்டிலே இருக்கிறது தைரியம். நீ வேலை பார்க்குறக்கா இன்னொரு மாநிலத்துக்கோ இன்னொரு நாட்டுக்கோ போகாத, சுற்றி பார்க்கணுன்னா போ, உலகத்தில் எல்லா பகுதியும் நீ சுற்றிப்பார். ஆனால் நீ தமிழ்நாட்டிலே இருக்கணும். நான் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்ப்பேன், இந்த நாட்டில் தான் பிறந்தேன், இந்த நாட்டில் தான் வேலை பார்ப்பேன், தமிழ்நாட்டை தாண்டி நான் இன்னொரு ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போ, தமிழ்நாட்டுக்குள்ளே நீ எங்கே வேணாலும் போ, கோயம்புத்தூர் போ, மதுரை போ, வேலைன்னு விஷயத்தில். ஆனால் இதை தாண்டி நீ போவாத. ஆனால் சுற்றி பார்க்கணுமா, எல்லாம் எந்த நாட்டுக்கு நீ போயிட்டு வா. ஆனால் அதுதான் தைரியம். இந்த நாட்டில் தான் நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய மண் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த நாட்டில் தான் நான் செட்டில் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே பிறந்தியோ, எங்கே வளர்ந்தியோ, எங்கே படிச்சியோ அங்கேயே நீ இருக்கணும். அதுதான் தைரியம். நீ பயந்து அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாமே அது ஒரு பயந்தாங்குழித்தனம் தான் காரணமாக இருக்குது. அடிப்படையில் அந்த தைரியத்தை நம்ம எப்படி வரவழைக்கணும்னா, உணவு கட்டுப்பாடு, ஒரு உண்ணா நோன்பு இருக்கிற ஒரு வழக்கம், அதுதான் உனக்கு தைரியத்துக்கு. உணவுலேருந்து தான் உனக்கு தைரியமே ஆரம்பிக்கும். உணவு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. நம்மளை பலவீனப்படுத்துகிறதும் பயமுறுத்துறதும் இந்த உணவு தான்.
நம்மளை அடிமைப்படுத்துகிறதும் அந்த அடிமைத்தனமும் அந்த உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் உணவுக்கு அடிமையாகும்போது தான் அந்த 3 வேளையும் எனக்கு சாப்பாடு கிடச்சாகணும், ருசியாக வாய்க்கு ருசியாக கிடச்சாகணும். அப்போது அந்த பெண்களை அடிமைப்படுத்து, அவங்களாம் வேலைக்கு போக தேவையில்ல, வீட்டிலே இரு, எனக்கு 3 வேளையும் நான் சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டேன், அது எனக்கு வேலை தவறாமல் டான்னு எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், அதுக்கு அந்த பெண்களை அடிமைப்படுத்து. பாருங்கள், நீ சாப்பாட்டுக்கு அடிமையினால தான் உணவில் இருந்தால் அடிமைத்தனமே உருவாது. நீ பெண்களை அடிமைப்படுத்துகிற. நீ அப்படிலாம் இல்லாமல் நீயே உன் உணவை நீ சமைச்சிக்கோ, பச்சை காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கோ, அப்படின்ற சமயத்தில் பட்னியாக கிடக்கிறதோட கடந்துக்கோ. அப்படிங்கும்போது பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களும் விடுதலை அடைந்து விடுவார்கள். அவங்க வேலையை பார்த்துட்டு போய்ட்டோம். அவங்களும் சுதந்திரமாக வேலை பார்ப்போம். பெண்களை சமைக்கிறதுக்காக தான் வீட்டில் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. 3 வேளையும் சமைக்கணும். அதுக்காக தான் பெண்களை வீட்டில் அடிமைப்படுத்தி வச்சதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டாங்க, பெண்களும் அடிமையாயிட்டாங்க. என்னென்னா அந்த அடிமைத்தனம் வேறு மாதிரி இருக்கும். பெண்கள் அவங்களே சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இவங்க ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, சமைப்பதற்கு தேவையான பணத்தை வெளியில் போய் வாங்கிட்டு வராங்க, ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. நாம் 2 பேரும் அடிமைகள் ஆகிட்டோம் சாப்பாட்டுக்கு. நான் என்ன பண்ணுறேன், பணத்தை சம்பாதிக்கிறக்காக வெளியில் போகிறேன், நீ 3 வேளையும் எனக்கு சமைச்சு போடு. இவங்க வேலைக்கு ஏன் போகிறாங்கன்னா, இவங்களும் அந்த சாப்பாட்டுக்கு தேவையான இந்த எந்த உணவுக்கு இவங்க அடிமையாயிட்டாங்களோ அந்த உணவை சமைப்பதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க. அந்த பணத்தை கொண்டு வீட்டில் கொடுக்குறாங்க. பெண்கள் 3 வேளையும் சமைச்சு போடுறாங்க. எந்த உணவுக்கு இவங்க அடிமையாக இருக்காங்களோ அந்த உணவை 3 வேளையும் சமைத்து போடுகிறார்கள். இந்த 2 பேரோட நோக்கம் ஒன்று தான். வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே சமைக்கிறதே வேலையை வச்சுருக்காங்க பாருங்கள் பெண்கள். இவங்களுடைய நோக்கமும் வெளியில் ஆண்கள் வேலைக்கு போகிறான் பாருங்கள், அவனுடைய நோக்கமும் ஒன்று தான். இந்த அடிமைத்தனம் தான் நோக்கம். இந்த சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த சாப்பாடை 3 வேளையும் சாப்பிடணும், தடை இல்லாமல் சாப்பிடணும். அதுக்கு தான் இந்த 2 பேருடைய நோக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆண்களுக்கு வேற ஒரு நோக்கம், பெண்களுக்கு ஒரே நோக்கத்துக்காக 2 பேர் வேறு மாதிரியான வாழ்க்கை. வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறாங்க. இந்த அடிமைத்தனம். நம்ம அடிமைப்படுத்தாத ஒரு உணவு, நம்மளை அடிமைப்படுத்தாத ஒரு உணவை சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த உணவு எதுவாக இருக்கும் அப்படின்னா, அதிகமாக சுவை இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமான சுவையாக இருக்கக்கூடாது. அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்ணும். நம்மளை எதுவுமே அடிமைப்படுத்தக்கூடாது. மனுஷங்களும் அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு சாப்பாடும் அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு இருப்பிடமும் அடிமைப்படுத்தும். ஒரு வீடு ஆடம்பரமாக பெருசாக இருந்துச்சுன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும். அந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க, ஆனால் அவருக்கு பெரிய வீடு இருக்குது, அதுக்காக தான் நான் அங்கேயே இருக்கிறேன். அதனால் அப்போது நீங்கள் ஒரு சின்ன வீடாக இருந்ததுன்னா, இவரே எனக்கு பிடிக்கல, இந்த வீடு ஒரு எளிமையாக இருக்குது, சின்னதாக தான் இருக்கும் உங்கள் வீடு அப்படின்னா, அந்த வீடு உங்களை அடிமைப்படுத்தாது. அப்போது உங்களுக்கு பிடிக்காத கணவரோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க. எதுக்கு நான் இவரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத கணவரை விட்டுட்டு பிடிச்சவரை தேடி போவீங்க. அதுபோல் ஒரு ஆணும் அப்படி தான். அந்த மனைவிக்கு பெரிய பின்புலத்தில் நிறைய சொத்து பத்து நிறைய இருக்குது அப்படின்னா, அதுக்கு அவர் அடிமையாயிட்டார்னா, பிடிக்காத மனைவியாக இருந்தாலும் கூட வாழ்வார். அந்த மாதிரி எதுக்கும் நம்ம அடிமையாயிடக்கூடாது. அடிமையாயிட்டோம்னா நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது, சுதந்திரமாக சிந்திக்க முடியாது. அதாவது இருப்பிடமும் நம்மளை அடிமைப்படுத்தும், வசிப்பிடம் அதுபோல் உணவும் நம்மளை அடிமைப்படுத்தும். அதனால் அடிமைத்தனம் என்பது இல்லாமல் எந்த உணவும் நம்மளை அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிடணும். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, அளவுக்கு அதிகமான சுவை இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் செலவழித்து ஒரு உணவை நீங்கள் சமைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் செலவழித்து ஒரு உணவை சமைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும். இப்போ பெண்கள் ஏன் ரொம்ப நேரம் செலவழித்து பண்ணுறாங்கன்னா, அவங்க அதை ஒரு தொழிலாக பார்க்குறாங்க. இதுதான் நம்முடைய தொழில் நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைப்பதால் தான் ரொம்ப நேரம் சமைக்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட பாராட்டு வாங்கணும், நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் தொடர்ந்து இங்கே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நம்ம சமைக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை தேடி வச்சுருக்கோம். நம்ம வெளியில் போய் வேலை பார்க்காம வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை தேடிட்டோம், சௌகரியமாக இருக்குது. இப்போ யாருமே இங்கே சாப்பிடல, அப்படி நல்லா சமைச்சா தான் எல்லாருமே இங்கே சாப்பிடுவாங்க. வீட்டு எல்லாருமே நம்ம சமைச்சதை சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சமைக்கலைன்னா அவங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நமக்கு வேலைவாய்ப்பு போயிடும். வீட்டுக்குள்ளே நமக்கு கிடைக்கிற ஒரு வேலைவாய்ப்பு என்பது இல்லாமல் போயிடும், நமக்கு கஷ்டமாயிடும். அப்படின்னா அதனால் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் நம்ம சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கணும், வீட்டில் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தணுங்கிறக்காக கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க, ரொம்ப சுவையாக சமைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப சுவையாக சமைக்கிறாங்களா, அடிமைப்படுத்துறதுக்காக தான். சாப்பாடு ஏன் அவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னா, அதை அடிமைப்படுத்துவதற்கு அது தேவைப்படுகிறது. ஆனால் நீங்கள் அடிமைத்தனத்தை விரும்பலைனீங்கன்னா, அளவுக்கு அதிகமான சுவையை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு அடிமைத்தனமே பிடிக்காது. நானும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன், என்னையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒருவராக இருந்தால், நீங்கள் சுதந்திரத்தை விரும்புவராக இருந்தால் அளவுக்கு அதிகமான சுவையை விரும்பக்கூடாது. அளவுக்கு அதிகமான சுவையை உங்களை அடிமைப்படுத்தும். பெண்களை அடிமைப்படுத்தும். பெண்களும் தங்களை அடிமைப்படுத்த அனுமதிச்சிருவாங்க.
அந்த மாதிரி நம்ம சுதந்திரமாக யோசிக்கணும். அப்படின்னா அளவுக்கு அதிகமான அந்த உணவில் இருக்கிற அப்போ என்ன பண்ணணுன்னா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிடணும். அளவுக்கு அதிகமான சுவை ஏன் வருது அப்படின்னா உங்கள் உணவை மற்றவங்க சமைக்கிறாங்க, அதுவே அவர்களுடைய தொழிலாக இருக்குது, தொழிலாக நினச்சிக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அதனால தான் அவங்க அளவுக்கு அதிகமாக நேரம் செலவழித்து அளவுக்கு அதிகமான சுவையோடு சமைச்சு மற்றவங்களை அடிமைப்படுத்துறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. அந்த உணவுகள் கடைசியில் உங்களுக்கு நோயை தருது, அதுவாக ஆரோக்கியத்தை தருதா கிடையாது. அப்போ நீங்கள் அடிமைத்தனத்தை விரும்பக்கூடாது. அப்படின்னா அளவுக்கு அதிகமான சுவையை விரும்பக்கூடாது. உங்கள் உணவை நீங்களே சமைச்சிக்கோங்க. அப்படின்னா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிட்டாங்கன்னா யாருமே ஒரு அளவுக்கு அதிகமான சுவையோடலாம் பண்ண மாட்டாங்க, நிறைய நேரம் செலவழிச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி காலை உணவை பார்த்திங்கன்னா பெண்கள் 2 மணி நேரம் சமைப்பாங்க, மதிய உணவு ஒரு 2 மணி நேரம் சமைப்பாங்க, இரவு உணவு ஒரு 2 மணி நேரம் சமைப்பாங்க குறைஞ்சது. காரணம் என்ன, இது மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் சேர்த்து சமைக்கிறாங்க. அளவும் அதிகமாகுது, மற்றவங்களுக்கு சமைக்கும்போது அது சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது சுவையாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, இல்லைனா குறை சொல்லிடுவாங்க அப்படின்னு பயந்து போய் சமைக்கிறாங்க. பயத்தில் தான் சமைக்கிறாங்க, ஆசையோட அன்போடலாம் சமைக்கல. அவங்க பயந்து போய் குறை சொல்லிடக்கூடாதுன்னு பயந்து போய் சமைக்கிறாங்க. இப்போ அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். இப்போ நான் என் உணவை சமைச்சிக்கணும் அப்படின்னா நான் எதுக்கு ரொம்ப நேரம் செலவழித்து பண்ணணும்? நான் தானே சாப்பிட போகிறேன், நான் சமைச்சு நான் தானே சாப்பிட போகிறேன். அப்போ அது எளிமையாக இருந்தாலே போதும். ரொம்ப நேரம் செலவழிக்கும், 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடணும். ஒரு சாப்பாடுங்கிறது 1/2 மணி நேரத்தில் நான் செஞ்சு முடிச்சு, ஏன்னா நான் தான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்ற உணவை நான் மற்றவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. உங்களுக்காகலாம் அதுக்காக இப்போ நான் எனக்காக சமைக்கிறேன் ஒரு உணவை 1/2 மணி நேரத்தில் சமைக்கிறேன், அது சுவை குறைவாக தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நான் மற்றவங்களுக்கும் கொடுப்பேன். மற்றவங்க வாங்கிக்கலைன்னா அதுக்காக நான் கவலைப்பட போகிறதில்ல. நான் சாப்பிட்ற சாப்பாடை தான்ப்பா நான் உனக்கும் கொடுத்தேன், நான் எதை சாப்பிட்றேன்னா அதுதான் நான் உனக்கும் கொடுத்தேன். எனக்கு ஒரு சாப்பாடு உனக்கு ஒரு சாப்பாடு நான் கொடுக்கல, நீ உனக்கு அது பிடிக்கலன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்போ அதில் ஏன் தப்பும் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு கொடுக்காமல் சாப்பிட்டேன் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டும் எனக்கும் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நான் என் சாப்பாடை நானே சமைக்கும்போது நான் சமைச்சது நான் தான் சாப்பிட போகிறேன், நான் மற்றவங்களுக்காக கொடுப்பேன், மற்றவங்களுக்காக ஒன்றும் சமைக்கலை. அப்படிங்கும்போது அது எளிமையாக சமைச்சிட்டு போயிடுவேன். ரொம்ப நேரம் செலவழித்து மசாலா இதெல்லாம் போட்டு எதுக்கு தேவையில்லாத நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரவர் உணவை அவரவரே சமைத்தால் அந்த உணவு அதிக சுவையுடையதாக இருக்காது, அளவுக்கு அதிகமான சுவையுடையதாக இருக்காது. சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன், சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நான் என் உணவு நான் தான் சமைக்கணும், என்னுடைய உணவை நான் தான் சமைக்கணும் அப்படின்னா சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பழத்தை சாப்பிட்டு கூட படுத்துருவேன். ஒரு பழத்தை சாப்பிட்டு போதும், இந்த உணவை காலை உணவா 2 பழத்தை சாப்பிடு, ஒரு காய்கறிகளை சாப்பிடு, முடிஞ்சு போச்சு. எப்போவாது சமைக்கணும்னு ஆசை வந்தால் மட்டும் சமைப்பேன். எப்போவாது எனக்கு ரொம்ப நேரம் செலவழித்து ரொம்ப அளவுக்கு அதிகமான சுவையுடைய ஒரு உணவை நம்ம சமைச்சு பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு ஆசை வந்தால் தான் சமைப்பேன். ஒரு ஆசைப்பட்டால் நீ அளவுக்கு அதிகமாக சுவையோடைய உணவை நீ சமைக்கக்கூடாதுன்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. உனக்கு ஆசை வந்துச்சுன்னா நீ பண்ணு, ஆனால் எப்போதுமே அப்படி சமைக்க முடியாது. அவரவர் உணவை அவரவரே சமைத்தால் அளவுக்கு அதிகமான சுவையோடு எப்பவும் சமைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அப்புறம் அவரவர் உணவை அவரவரே சமைக்கும்போது உங்களுக்கு நேரமும் இருக்காது. நீங்கள் வேலை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் தேவைப்படுது. அப்போது உங்கள் உணவை 3 வேளை உணவை நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னா அதிக நேரமும் எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய வேலை இருக்குது, நீங்கள் வேலைக்கும் போகணும், உங்களுக்கு அப்போ சமைக்கவும் செய்யணும். அப்படின்னா உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தான் சமைக்கணும், உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் தான் சம்பாதிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நேரமே கிடைக்காது சமைப்பதற்கு. அப்போது கொஞ்ச நேரத்தில் சமைச்சு முடித்தா தான் உங்களால் உங்கள் உணவை நீங்கள் சமைக்க முடியும். இப்படி அவரவர் உணவை அவரவரே சமைத்து விட்டால் இந்த அடிமைத்தனம் என்பது இருக்காது.